ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ இடியாப்பம். ரொம்ப ஹெல்தி டேஸ்ட்டும் கூட. கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தோல் உரிச்சி தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையும் கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வேகிற அந்த டைமில் ஒரு முடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இடியாப்பத்துக்கு தேங்காய், ஒயிட் சுகர் ஆர் நாட்டு சக்கரை சேர்த்தும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சைடு பை கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. எல்லா கிழங்கும் தோல் உரித்து எடுத்துக்கலாம். தோல் உரித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி இல்லைனா ஒரு மத்து வச்சு எல்லா கிழங்கும் நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாதது போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்து ஒரு டைம் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இடியாப்பம் பிழிகிற கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இடியாப்பக்குள்ளில் தேவையான அளவு மாவு வச்சு இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்குல என்னென்ன மருத்துவ நன்மைகள் இருக்குது? விட்டமின் ஏ, பி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வளர குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கிழங்கு சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடம்புல உள்ள சர்க்கரையும் கட்டுப்படுத்தும். இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த கிழங்கு கிடைக்கும்போது சாப்பாட்டோட சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க வெறுமனே வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இடியாப்பத்தோட சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே சமயம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காய் கொஞ்சமாக அது மேலே தூவி விட்டுருக்கேன். நான் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இடியாப்பத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இடியாப்பம் வேகிற அந்த டைமில் தேங்காய் பால் ரெடி பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருந்தேன். மிக்சி ஜாரில் அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்ல வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் பல்ஸ் மோல விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மிக்சியில் அரைக்க வேண்டாம்னா துருவின தேங்காய் கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு துணி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் குயிக்காக வேலை முடியணுங்கிறதுக்காக மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்ச தேங்காய் பால் கூட இன்னும் டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் சுகர் இல்லைனா நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சுகர் கரைகிற வரைக்கும் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ரெடியான கேப்பில் இடியாப்பம் வெந்துடுச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு இடியாப்பம் ரெடி. கிழங்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த விளாக் முடியுது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.